வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கோபியை துரத்து அடிக்கணுமா, பாக்கியலட்சுமிக்கு ஈஸ்வரி கொடுத்த சாபம் என்ன விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் வந்து இந்த எபிசோடில் வந்து கோர்ட்டில் இருந்து கோபிக்கு வந்து அந்த அழைப்பனை வந்து வந்திருக்கு. இதில் வந்து ஈஸ்வரி வந்து பாக்கியாவை திட்டி தீர்த்துருக்காங்க. அங்கே எழில் இருந்ததுனால அம்மா வந்து ரெஸ்டாரண்ட் பிரச்சனை வந்து கண்ணீர் விட்ட போது யார் என்ன செய்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மேலும் ஈஸ்வரி நீ உனது அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. அப்போது தான் வந்து கோபி யாரும் சண்டை போட வேண்டாம், நான் வந்து செஞ்சதுக்கான தண்டனை வந்து நானே அனுபவிச்சுக்கிறேன், பாக்கியா மீட்டு எந்த தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து இனியாவும் நீ ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்ற மாதிரி பாக்கியாவுக்கு வந்து ஒரு திட்டுறாங்க. இதை தொடர்ந்து வந்து ரூமுக்கு சென்ற கோபி வந்து நான் ஜெயிலுக்கு போய்விட்டால் என்ன செய்வது அப்படின்ற மாதிரி மையும் படிப்பு இனியாவின் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. ராதிகா வந்து அப்படியெல்லாம் நடக்காது, உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நம்பர் 1 வக்கீலை வந்து ஹையர் பண்ணி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோபி வந்து மேலும் பாக்கியாவை பற்றி நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்க, பாக்கியாவை பற்றி நீங்கள் ஏற்கனவே புரிந்து வச்சுட்டு தான் இருக்கீங்க, இப்படியெல்லாம் நடந்திருக்காது தானே அப்படின்னு நம்ம ராதிகா கேட்க, இதற்கு வந்து என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாமல் எனக்கு தெரியல அந்த மாதிரி கோபி புலம்புறாரு. அடுத்த நாள் ஈஸ்வரி வந்து கோபிக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சாமி கும்பிட்றாங்க. அந்த நேரத்தில் தான் பாக்கியா சமையல் கட்டில் வந்து நிற்க அதுக்கு வந்து அங்கே அதுக்கு பேசுகிறாங்க. மேலும் வந்து கோபியும் ராதிகாவும் கீழே வர ராதிகா கூட போக வேணாம் அப்படின்ற மாதிரியும், ராதிகா பாக்கியாவுக்கு நம்பி அதனால் வந்து ஒன்று இரண்டு பேரும் வந்து பிளான் பண்ணி ஜெயிலில் அடிச்சு விடுவாங்க அப்படின்ற மாதிரி கண்டபடி பேசுகிறாங்க. மேலும் வந்து கோபிக்கு எதுவும் நடந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், கோபி நிறுத்தி விட்டான் அப்படின்ற மாதிரி அதை தொட்டி அடிக்கணும் அப்படின்ற மாதிரியும், உன்னை கவனம் முன்ன சும்மா விடாதுன்ற மாதிரி பாக்கியாவுக்கு வந்து சாபம் வர்றாங்க. மேலும் இறுதியில் வந்து பாக்கியா கோபியும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்த்துட்டு அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.